எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. வணக்கம். இன்றைய தினம் பரமக்குடியில் நமது மதிப்புக்குரிய திரு இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜையில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே மறைந்த தியாகிகளையும் பெரியவர்களையும் வணங்குவதிலையும் போற்றுவதிலும் நாங்கள் எங்களுடைய கடமையை இதுவரையிலும் செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று மரியாதை செலுத்துவதற்காக பரமக்குடி செல்வதற்காக வந்திருக்கிறோம். உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை வந்து பாஜக சுக்குநூறா உடைச்சிருச்சு அப்படின்னு நேற்று ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதிமுக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம். மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர் போகக்கூடிய இடங்களெல்லாம் இன்றைக்கி மக்கள் வெள்ளமாக வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை கொடுக்குறாங்க, ஆதரவு தர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பொறாமையிலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்கிறாங்களே தவிர அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவர்களை தலைவர்களாக ஏற்றிருக்கிறோம். எடப்பாடியால் நீக்கப்பட்ட செங்கோட்டையனர் மத்திய உள்துறை அமைச்சரும் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. எந்த துணிச்சலை சந்திக்கிறாங்க? திரும்ப இது சந்திக்கிறது துணிச்சல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. யாராவது வந்து அதாவது இல்லை இப்போ என்னென்னா அவங்க போயிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். இதில் வந்து என்னென்னா அதிமுகவிற்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு இது முழுமையான எனக்குடைய அதில் கருத்து எனக்கு தெரியாது. பாஜக அறுவை சிகிச்சையில் அதிமுக ஐசியூவில் இருக்குது அப்படின்னு விமர்சனம் வச்சுருக்காங்க. யார்? உதயநிதி. 2026 பிறகு யார் ஐசியூக்கு போகிறாங்கிறது தெரியும். சார், ஓபிஎஸும் டிடிவியும் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட எண் நயினார் நாகேந்திரன்ட்ட இருக்குது, அவர் எப்போ வேணால் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஓபிஎஸ் கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கலை. ஆனால் டிடிவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்லேருந்து இது பண்ணுங்க, அப்போ நாங்கள் வர தயார்ன்ற ரீதியில். இல்லை, அது அவருடைய சொந்த கருத்து. அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா நான் எந்த நேரமும் அழைத்து பேசுவேன். இப்போ கூட நான் அழைத்து பேச தயாராக இருக்கேன். எனக்கு எல்லாம் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. திரு டிடிவி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. நான் தயாராக தான் இருக்கிறேன். கண்டிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் கண்டிப்பாக நான் பேசுவேன். பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அதிமுக உட்கட்சி விவகாரம் சார், இது செங்கோட்டையன் நீக்கினது உட்கட்சி விவகாரம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா செங்கோட்டையனை பார்க்குறாங்க. இது உங்க கூட்டணிக்குள்ள எடப்பாடி இல்லை, இதனால் எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. இப்போ உள்துறை அமைச்சர் இங்கே அவங்கள சந்திச்சாதான் பார்க்கணும். அது அவங்க போய் பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. பட் என்னுடைய தகவல் முழுமையாக தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். விடுமுறை விட்டு உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் முகாம் நடந்திருக்கு. அண்ணாமலை கூட புஷ் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தகுந்த செயல். அதான் எல்லாருக்கும் கல்வி அறிவை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க கல்வி அறிவு கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தையே லீவ் விட்டு பெரிய ஆட்சி விழாவெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பெரிய விளம்பரம்லாம் பண்ணியிருக்கு. இதில் தான் அந்த ஆட்சி வேண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம். சார், அண்ணாமலை நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க கிட்டத்தட்ட 40% ஓட்டோடு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்கள எதிர்கொள்வது கடினமான விஷயம் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறாரு. இது அதுதான் உண்மையான நிலையா? திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உதயநிதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதை நீங்கள் திருச்சி பேசுகிறீங்க. திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை. திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். விஜய் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ணுறாரு. சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ணுற வாரத்துக்கு ஒரு நாள். சனிக்கிழமையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். பாஜக மாநில பதவியிலிருந்து விலகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு தனியார். இல்லை, ஒரு நிமிஷம். நல்ல கேள்வி. இல்லை கூட்டணி கட்சிகள் இல்லை, ஒரு நிமிஷம் தம்பி, நல்ல கேள்வி கேட்குறாரு. நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிறாரான்னு சொல்லி தனியார் நாளிதழில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ட்வீட் போட்டிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவாரான்னு. எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பாரத பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கே வந்து எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும். இந்த ஜூனியர் நிபுணனுக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம். நீங்கள் பத்திரிகை தொழில் பண்ணுறதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேறு ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிட்டு போகலாம். அந்த ஜூனியர் நிபுணன்லாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமாக எனக்கு பேச முடியாது. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே, உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து, எனக்கு மட்டும் இல்லை, யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்கிறது உங்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கூட்டணி பிரச்சனை பிளவு இது டெல்லி தலைமை என்ன சார் நினைக்கிறாங்க? நீங்க எங்களுக்கு அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் யூபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான். அங்கே பிளவு என்பது கிடையாது. சார் இப்போ நேற்று தான் இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த நேரம் நான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம். அதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா? இதுலையே நீங்கள் பிளவுபடுத்த நினைக்கிறீங்க? அவங்க சொல்கிற டிமாண்டு உங்களுக்கு வச்சுருக்காங்க, நீங்கள் அந்த டிமாண்டை எப்படி கொண்டு போவீங்க? அதாவது என்னென்னா, ஏற்க முடிஞ்ச டிமாண்டுகளை ஏற்கலாம். இன்னும் 8 மாதம் தேர்தலுக்கு இருக்குது, அது பிறகு பார்த்துக்கலாம். அந்த ஜூனியர் உடன் பத்திரிகையெல்லாம் சொல்லிடுங்க கொஞ்சம். இது மாதிரி யாரும் நீங்களும் ஏதாவது எழுதிடாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.